எந்த காலத்திலும் பிஜேபி நாங்கள் தொடர்பு எடுக்க மாட்டோம், நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டு போனார்கள். பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம். வார்த்தை தான் முக்கியம், சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம். அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களே பிஜேபிய, இப்படி கொண்டு போய் அடகு வச்சிருந்த இந்த அயோக்கிய பைய. என்னிடம் கூட ஒரு சில தலைவர்கள் எடப்பாடி உள்பட 3.5% இருக்கு, 10% கொண்டு வந்துருவோம்ப்பா என்றெல்லாம் சொன்னார்கள். இன்னைக்கு பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டு எஸ்பி வேலுமணி நீங்க சொன்னீங்களா? ஆமா, 60 ஆமா டைரக்டா சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? திருச்சி சிவா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசினார். ராசா அவர்கள் மிக தெளிவான கேஸ் லாயின் கோடிட்டு காமித்து பேசினார். தம்பிதுரை என்ன பேசினாரு? வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக We are Muslims, but India is our nation. Yes. Inquiry committee appointed by the government of India in the 1970. I request the present government to see that the ADMK party please must be considered. எல்லா இஸ்லாமிய மக்களும் பார்த்து கொண்டார்கள் இவருடைய திருட்டுத்தனத்தை. அதிமுக இரட்டை இலையில நிற்கக்கூடிய எல்லா சட்டமன்ற வேட்பாளர்களுக்கும் அட்வான்ஸ் பணம் கொடுக்க போறது பிஜேபி தான். அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் தொடர்ந்து பயணித்தீர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. லாபம் விடுறீங்களா? அள்ளி கொடுத்த இஸ்லாமியர்களை கிள்ளியது திமுக. இப்ப உங்களின் தோழன் உதயநிதி ஸ்டாலின். ஒரு வருஷத்துல எவ்வளவு பெரிய மாற்றம். ஒரே நம்பிக்கை ஸ்டாலின் தான், அவ்வளவுதான். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது பொள்ளாச்சி முன்னாள் அரசு வழக்கறிஞர் ஷானவாஸ் கான் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கடந்த முறை நம்ம நேர்காணல் பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நீங்க திமுக மேல வச்சிருந்தீங்க. தெரிஞ்சுக்கோங்க, குற்றச்சாட்டுன்னு இல்ல, அது இஸ்லாமிய சமுதாயத்தோட ஆதங்கத்தை தான் நாங்க சொன்னதுல குற்றச்சாட்டுன்னு இல்லை. நாங்க ஆதங்கம் ரொம்ப பெருசா இருந்துச்சு சார். ரொம்ப பெருசா இருக்கிறது பெருசா தான் சொல்றேன், வேற ஒண்ணு. உண்மையா என்ன இருக்குதோ அந்த அவ்வளவு அந்த குவான்டிட்டி அளவுக்கு சொல்லியிருக்கோம். இப்ப என்ன மனநிலையில இருக்கிறீங்க? இல்ல இப்ப பேச்சுல மாற்றம் தெரியுது. 47 ஆண்டு காலமாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் என்னுடைய தகப்பனார் எல்லாம் பயணித்து வந்தோம். அதுக்கப்புறம் இந்த தொடர்ந்து ஏதோ ஒரு சில மனக்குமுறல் எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மனக்குமுறல் இருந்தது. அதை பல முறை நாம தலைமைக்கு கலைஞர் காலத்திலிருந்து இன்றைய இதெல்லாம் சின்னவர் காலம் வரை எல்லாம் எடுத்து கூறினோம். அதோட வெளிப்பாடு தான் அது தவிர வேற எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட தேவைக்காக அந்த மாதிரி நீங்க முடிவெடுத்தீங்களா, இல்ல சமுதாயத்துக்காக அந்த முடிவெடுத்தீங்க? முழுக்க சமுதாயத்துக்கு தான். நான் இப்போ 2019 கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கொண்டு நான் சிறை சென்றேன். ஆனா என்னுடைய ஆதங்கள் என்னுடைய சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யல அப்படிங்கிறது எடுத்துரைத்ததானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த ஒரு வருஷத்துல உங்க சமுதாயத்துக்கு நிறைய செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? தனி மனிதனுக்கு ஒண்ணுமே செய்யலையே. இவ்வளவு ஒரு 2 அமைச்சர் தானே நீங்க கொடுக்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இஸ்லாமியர்களுக்கே கோரிக்கைகள் எல்லாம் மறுக்கப்படுது. எந்த பொறுப்பும் தரமாட்டேங்கிறீங்களே. வெறும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கொடுக்குறீங்க, அதிகமா கொடுக்கலாமே அப்படிங்கிறது தனி மனிதனுக்கு வேண்டி நான் குரல் கொடுத்தேன். ஆனா திராவிட முன்னேற்றத்துக்கு பொறுத்தவரை தனி மனிதனை துதிபாடுதலோ தனி மனிதனுக்காக சலுகைகளோ திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே கொடுத்ததில்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். முத்தாய்ப்பாக இன்றைய தினம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தனி மனிதனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், சமுதாயத்திற்கு மட்டும்தான் செய்வேன் என்று சொல்வது எங்களுக்கெல்லாம் கண்கூடாக தெரிகிறது. வக்ஃப் சட்டம் கூட முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அரசு, ஸ்டாலின் அவர்கள் அரசு தான் எதிர்த்து தீர்மானமே சட்டசபையில் நிறைவேற்றியது. அப்போ இது தனி மனிதனுக்கு எங்களுக்கு தேவையே இல்லை. எதுவுமே எங்களுடைய சமுதாயத்திற்கு இந்த அரசு செய்தாலே போதுமானது என்று நாங்கள் விளங்கி கொண்டோம். இந்த வக்ஃப் விஷயத்துக்காக உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் விட்டுட்டீங்களா? அது மட்டும் இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. அந்த பலஸ்தீன் போர் ஆரம்பித்த 15 நாட்களில் கண்டன குரலை கொடுத்து, இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பி, காசா மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவன் இந்த உலகத்திலேயே தளபதி ஸ்டாலின் ஒருவர் தான். இது யாரா சொல்ல முடியுமா? இந்த வருடம் கூட ஹஜ் கமிட்டிக்கு போகக்கூடிய 5342 இஸ்லாமியர்களுக்கு, தமிழகத்தைச் சேர்ந்த ஹஜ் பயணிகளுக்கு ஒரு நபருக்கு 25,000 ரூபாய் வீதம், கிட்டத்தட்ட 14.5 கோடி ரூபாய் அவர்களுக்கு உதவி செய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் காஷிமா என்கிற ஒரு கேரம் போர்டு பிளேயர், சர்வதேச அளவில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றவர், அவருக்கு அவருடைய வறுமையின் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே
வெளிநாடுக்கு சென்று தன்னுடைய பங்கை, தன்னுடைய விளையாட்டை தொடர முடியாது இருந்த காரணத்தின் நேரத்திலே அதற்கு உதவி செய்தவர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான். அந்த உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த பணத்தில் தான் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பல போட்டிகளை பங்கேற்று இன்றைய தினம் அவர் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்று இன்று கேரம் போர்டிலே உலகத்திலே ஒரு முதலாவதாக வந்திருக்கிறார் அந்த காஷிமா என்கிற இஸ்லாமிய பெண். அந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு பல கௌரவங்களை கொடுத்து இந்த அரசு உதவி செய்தது என்று நினைக்கப்படுவது மிகுந்த பாராட்டுக்குரியவர் தான் ஸ்டாலின் என்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது. அந்த கோரிக்கை புத்தகத்தை நாங்கள் விலக்கி கொண்டு நேரடியாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து எங்களுடைய நன்றியை கொடுப்பதோடு வருங்காலத்தில் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று இருக்கிற கோரிக்கை மனுவை நாங்கள் விரைவாக அளிக்க உள்ளோம். இப்போ நீங்க திமுகவுக்கு திரும்பியதற்கான காரணம் திமுகவின் சிறுபான்மை மக்களுக்கு செய்த செயல்பாடுகளா இல்ல அதிமுகவின் செயல்பாடுகளா? திமுக கடந்த 60 ஆண்டு காலமாக சிறுபான்மை சமுதாயத்திற்கு பாதுகாவலனாகவும் அரணாகத்தான் இருக்கிறது என்று எங்களுக்கு அறிவோம். அதிமுக மிகப்பெரிய ஒரு உறுதிமொழியை இந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு கொடுத்தது. என்ன கொடுத்தது? எடப்பாடி என்ன சொன்னார்? நாங்கள் மீண்டும் பாஜகவுடன் இணைய மாட்டோம். அம்மா என்ன சொல்லி போனார்களோ எந்த சபதத்துடன் அவர்கள் இனிமேல் நான் பாஜகவுடன் எந்த காலத்தில் கூட்டணி சேர மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அதே வழியில் நாங்கள் நடந்து காட்டுவோம். நாங்கள் எந்த காலத்திலும் பிஜேபியுடன் நாங்கள் தொடர்பு எடுக்க மாட்டோம், நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சொல்லி கொண்டு போனார்கள். ஆனால் மிகவும் அயோக்கியத்தனமான வகையிலே இந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றும் நோக்கமுடன் மீண்டும் அவர்கள் பிஜேபிக்கு சேர்ந்து எங்களுக்கெல்லாம் மிகுந்த பேரிடியாக விழுந்தது. என்னிடம் கூட ஒரு சில தலைவர்கள் எடப்பாடி உள்பட 3% 10% கொண்டு வந்துருவோம்ப்பா என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் இன்று பொய்யாகிவிட்டது. இன்னைக்கு பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டு பிஜேபி பெரிய நல்லவன் மாதிரி இவங்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் வேலுமணியிடம் கூட சொல்லும் போது நான் சொன்னேன், நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்க போறீர்கள் என்று அறிகிறேன். ஆனால் இனிமேல் நான் உங்களோடு தொடர்ந்து இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் 66 சீட்டு வாங்கியது நீங்கள் சிறுபான்மை சமுதாயத்தோட ஓட்டும் அது இருக்கிறது என்பதனால தான் நீங்க 66 சீட்டு வாங்க. ஆமா 66. ஆமா டைரக்டா சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? 66 சீட்டு வாங்கினீங்க. ஆனா இந்த அதுல பாதி கூட நீங்க பிஜேபி கூட போனா வாங்க மாட்டீங்க, இதோட வாஷ் அவுட் ஆயிரேன் என்று வெளிப்படையாக எல்லோரும் முன்னிலையும் நான் சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன். அவர் அதுக்கு என்ன சொன்னாரு? பதில் யாருமே ஒண்ணும் பேசலாம். அந்த பின்னால் இருந்த தோழர்களும் அவர் சொல்றது தப்பு, அப்படி நடக்காது, நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னாங்க என்று இந்த வார்த்தையை கூறிவிட்டு வெளியே வெளியிட்டு வந்தேன். நேரடியாக சொன்னேன். அப்பொழுது நம்முடைய பொள்ளாச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் இருந்தார், வேலுமணி இருந்தார், கிணத்துக்கெடு சட்டமன்ற ஒரு தாமோதரன் இருந்தார், பல விஐபிகள் ஒரு தொண்டர்கள் 50 பேர் மட்டும் இருந்தால். ஆனால் நான் சொல்லுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த தொண்டர்கள் மட்டும்தான் பேசினார்கள் தவிர வேற யாருமே பேசவில்லை. நான் சொன்னதை திடுக்கிட்டு அதிர்ச்சியுடன் அவர்கள் நான் சொன்னதை உள்வாங்கி கொண்டார்கள். சரி அமைதியா இருங்கன்னு தான் சொன்னாங்க. நீங்க ஏத்துக்கவும் மாட்டீங்க, அப்ப நான் என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க. என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, சிறுபான்மை மக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், முடிச்சு பாக்குறேன், இல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்ன வேணான்னு சொல்லும் போது எனக்கு எங்க ஆதரவோ அங்கதானே நான் போக முடியும். திருந்த வேண்டும். திருந்தணும் இல்ல, திருந்ததே இல்லை எடப்பாடி என்பதை நான் போன அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இப்ப வக்போர்டு பிரச்சனையில் கூட பாருங்க, வக்போர்டு எதிர்ப்பு போராட்டத்தில் ஆகட்டும், பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தலாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் எங்களுடைய ராஜ்யசபா உறுப்பினரான மாண்புமிகு திருச்சி சிவா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசினார். ஆணித்தரமாக பேசினார். ராஜா பேசின மாதிரி ஒரு இஸ்லாமிய எம்பி இருந்தாலும் கூட பார்லிமெண்ட்ல அப்படி பேசியிருக்க முடியாது. கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் அதிர வைத்தார். அப்படி சொன்னார் அவரு. நீங்க எப்படி ஒரு இந்துவை எப்படி ஒரு வக்போர்டு கமிட்டிக்குள்ள நீங்க எப்படி போட முடியும், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டார். அதே போல 142 செக்ஷன் படி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு, அதை எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்று கேட்டார். அதாவது வக்போர்டு சொத்து என்பது அல்லாஹ்வுக்காக அந்த அடியான், அந்த முழுமையான ஒரு இஸ்லாமியன் கொடுத்த ஒரு சொத்து, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்டார். இதற்கெல்லாம் வாயெடுத்து போய் உட்கார்ந்தார்கள். ஆனால் மிக அருமையான முறையில், தீர்க்கமான முறையிலே, அறிவுபூர்வமான நிலையிலே எடுத்து கூறியவர்கள் ராசாவும் ராஜ்யசபையில் திருச்சி சிவா எம்பி தான். அதை ஒருபோதும் இந்த சமுதாயம் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அது போன்ற நல்ல தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மக்களின் கோரிக்கைகளை உணர்வுபூர்வமாக, வெறும் நடிப்பல்ல, உணர்வு, அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த கழகம் ஏதாவது செய்ய வேண்டும்,
அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று சொல்லி அந்த அரசிடம் செய்ய வைக்க வேண்டும் என்பது உண்ணத்தோடு அந்த உறுதிமொழியோடு அவர் நடந்து கொண்ட விதம் எங்களை எல்லாம் பாராட்ட வைக்கிறது. அதே நேரத்தில் வந்து தம்பிதுரை என்ன பேசினாரு? வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு எதிராக எதுவுமே பேசல. வெறும் 45 செகண்ட், ஒரு நிமிஷம் கூட கிடையாது. வக்ஃப் போர்டு வந்து நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை வந்து திரும்ப பெற வேண்டும், ஏதோ கிழிப்பள்ளிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த தம்பித்துறை பேசினது வந்து எல்லா இஸ்லாமிய மக்களும் பார்த்து கொண்டார்கள் இவருடைய திருட்டுத்தனத்தை. அதே மாதிரி சி.வி. சண்முகம் என்ன பேசியிருக்க முடியும்? என்ஆர்சி சிஏல இவங்க செஞ்ச துரோகம் வந்து பெரிய துரோகம். வேற அயோக்கியத்தனமான வேலையில செஞ்சாங்க இவங்க அன்புமணி எல்லாரும் சேர்ந்து இந்த என்ஆர்சி சிஏ வந்து அமல்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே இந்த 11 MP தானே, அதிமுக 11 MP தானே. அவங்க மட்டும் ஓட்டு போடாம இருந்திருந்தா இவ்வளவு பாதிப்புகளுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் வந்திருக்குமா? வந்திருக்காதே. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியதான் ஸ்டாலினுடைய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும். அதை நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். அதற்காக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து விடப்பட்டிருந்தது, அப்பட்டமாக தெரிஞ்சு. ஆனா இன்னைக்கு அதிமுக என்ற இரண்டாவது பெரிய எதிர்கட்சி கூட இருக்கிறாங்க. இந்த நிலைமையை உருவாக்குனது நாம தானே. ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுங்களா? இதுல திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அகில இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இது ரெண்டும் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய ஆசை. என்ன காரணம் என்றால், பெரியாரை இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள், அண்ணாவை ஏற்றுக்கொண்டார்கள், நீதி கட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள், திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய 2 இயக்கங்கள். இந்த இயக்கம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா இந்த 26க்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு, அகில இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் இல்லாமல் கசக்கி எரியப்படும் டிஷ்யூ பேப்பராக போகப்படும். அது பிஜேபி அதற்குத்தான் இந்த அடிகோரி இருக்கிறது தவிர வேறு எதுவும் இல்லை. அது ஒரு பார்த்தீனியம். அந்த பார்த்தீனியம் வந்தால் அந்த அடுத்து இருக்கக்கூடிய எல்லா செடியிலும் ஒழித்து விடும். அந்த பார்த்தீனியம் இன்று அகில இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பிடித்து கொண்டது. அகில இந்த அண்ணா திராவிட கழகம் ஒழிந்து போகும் 2026க்கு பிறகு. அப்ப ஒரே ஒரு கட்சி மட்டும் இருக்கிறதுன்றது சரி நினைக்கிறீங்களா? அந்த கட்சிக்கே ஆதரவாக சிறுபான்மை மக்கள் செயல்படணும்ன்றது சரி நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க, எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க, எங்களுக்கு அரணாக இருக்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்ற அதை மீறி நாம் எதுக்கு வேற ஒருத்தர் போகணுங்கிற அவசியம் என்ன இருக்கிறது? 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி, இந்த கேரவன் சிஎம் விஜய், அதுக்கப்புறம் பிஜேபிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க? நீங்க பேசி முடிச்சுடுவாங்க, எவ்வளவு சொன்ன விட்டு வேணும் நான் விட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டான் பிஜேபிக்காரன். ஏன் இப்படி சொல்றான்னு நீங்க என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அதிமுக இரட்டை இலையில நிற்கக்கூடிய எல்லா சட்டமன்ற வேட்பாளர்களுக்கும் அட்வான்ஸ் பணம் கொடுக்க போறது பிஜேபி தான். வரக்கூடிய எலெக்ஷன்ல பிஜேபி தான். இன்னைக்கே பார்த்து வச்சுட்டான். 2021 மே 24 எடப்பாடியோட எல்லா கனவுகளும் முடிஞ்சிருச்சுங்க. 21/5/21 அன்னையோட இவரோட சிஎம்மோட கனவு முடிஞ்சிருச்சு. இனி வாழ்க்கையில சிஎம் மட்டும் இல்ல, முதன் மந்திரி மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாது. அதுதான் திட்டம், பிஜேபியோட திட்டம். அதிமுகவினுடைய அனுதாபிகள், தொண்டர்கள் இவர்கள் இந்த அளவுக்கு போக விட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் தான் திமுக தானே போட போறான். ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க சார், ரொம்ப நொந்து. இப்படி போய் அதிமுக அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களே பிஜேபிய, இப்படி கொண்டு போய் அடகு வச்சிடாத இந்த அயோக்கிய பைய அப்படின்னு சொல்லி கண்கூடாக புலம்போதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதனால அவன் கண்டிப்பா நம்மளுடைய தோழமை கட்சிகள் எங்கே நிற்கிறதோ அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவானே தவிர அதிமுகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுகளே கிட்டத்தட்ட 30% ஓட்டுகள் அவர் குறைந்து விடும். அப்புறம் எப்படி அவங்க ஜெயிப்பாங்க? 26க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்கட்சியா பாஜக இருக்கும். பிரதான எதிர்கட்சியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதோட 10 சீட்டோட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது 4 பேர் 10 பெருசு இல்லைங்க. 4 பேருக்கு 10 பேர் பெருசு இல்ல. நீங்க எல்லாருமே சேர்ந்து பெருசாக்கி விட்டுட்டீங்கல்ல பாஜகவை. பாஜகவை ஒழிக்கணும்னு பேசிட்டு இருந்த நீங்களே உங்களுடைய செயல்பாடுகளால பாஜக உயர்ந்துட்டே தானே வந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் அகில இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். என்ன சொல்றாங்க? இப்போ ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க எடப்பாடிய, அதனால அவர் கட்சியில் சேர்ந்துட்டா, அவர் கூட்டணியில் சேர்ந்துட்டாரு. எத்தனை தொந்தரவுகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியில் பார்த்து விட்டது. ஆட்சியில் இல்லாதப்ப எத்தனை பேர் காராகிரத்தில் போய் இருந்தார்கள், எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, எத்தனை பேர் குண்டடி விட்டு செத்திருப்பார்கள்.
அதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் இந்த கழகம் வளர்ந்தது. இப்ப இந்த ஆட்சி நடக்கும்போது கூட வந்து தொந்தரவு பண்றதற்கு வேண்டி இவர்களை தலைவணங்க வைக்க வேண்டும் என்பதற்கு செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள போட்டீங்க. 16 மாதங்கள் அவர் உரத்த சிந்தனையோடு உறுதியான மனதோடு இருந்து வெளியே வந்தார்களா. அதே மாதிரி அமைச்சர் நேருவோட வீட்டில் எந்தவித காரணம் இல்லாமல் ரெய்டு, ஏவா வேலு வீட்டில் வந்து ரெய்டு, அதே மாதிரி தங்கம் தென்னரசு வீட்டில் ரெய்டு. இதெல்லாம் தேவை. என்ன கண்டுபிடிச்சீங்க? ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. இதெல்லாம் பயமுறுத்தலான நடவடிக்கை. இடியை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு இந்த ஒன்றிய அரசு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அடக்கி விடலாம் என்று பார்க்கிறது. நடக்காது. இன்னும் வந்து அதே தன்னுடைய நிலைப்பாடில் உயர்ந்து நிற்கிறார்களா ஸ்டாலின்? அவர் அடிபணிஞ்சிட்டாரா? அவர் வந்து விலை போய் விட்டாரா? அவர் காலில் விழுந்துட்டாரா? தவழ்ந்துட்டாரா? உறுதியான உள்ளத்தோடு நிற்கிறார்ல. இன்னைக்கு கூட இவன் நீ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் வந்து எனக்கு இந்த கல்வி சலுகை தேவையில்லை, நான் வந்து தனியா நிப்பேன்னு சொல்றாருல, தைரியமா சொல்றாருல. வக்போர்டு சட்டத்தை எதிர்த்து பேசுறாருல, தீர்மானம் போடுறாருல. எப்படி அந்த நெஞ்சுரம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தான் ஒருத்தனுக்கு தான் இருக்கும், வேற யாரும் கிடையாது. அதனால்தான் போய் இப்படி மீண்டும் தவள போய் விட்டார் எடப்பாடியார். அதிமுகவை மீட்பது எப்படி நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை சார். பாஜகல இருந்து வெளியே வந்தால் வந்து கொஞ்ச காலம் அது வந்து அப்படி ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்து வைக்க முடியுமே. இப்ப காலம் இல்லைன்னா செத்து போக வேண்டியதுதான். இல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறாங்க, சசிகலா அவர்கள், ஆமா, அவருக்கு பின்னால 1 கோடி பேர் இருக்காங்க. அக்னி பிரவேசம் பண்ணிட்டாரு இவரு, அதோட கருகி மண்ணா சாம்பலா போயிடுவார் எடப்பாடி. அதே நிலைமைதான் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் வரும். அவங்கள்ட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. பணம் வேணும், லட்சக்கணக்கா வச்சிருக்கிறாங்க. அந்த பணம் வந்து பாதாம் வரை பாயாது சார். அது வாக்காளர்களை மாற்றி விடாது சார். ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து அறிவுரை கூறினது சசிகலா அவர்கள்ன்ற கருத்தெல்லாம் இருக்கு. ஆமா, அறிவுரை கூறிதான் கிரேப் ஜூஸ் கொடுத்து கொண்டாங்க. யாரோட கட்டுப்பாட்டுல அந்த அம்மா இருந்தது? இந்த இன்னைக்கு கூட வந்திருக்கு, பேப்பர்ல வந்திருக்குது, வேற சேனல் எல்லாம் வந்திருக்கு. எப்படி அவர்கள் வந்து மரணம் அடைந்தார்கள், மரணம் அடைந்து 2 நாள் கழிச்சுதான் சொன்னாங்க. அப்ப அதுக்கு நடந்த மர்மம் எல்லாம் என்ன? அதனால இதுதான் இந்த வேலை தான், ஹவுஸ் ஒய்ஃப் வேலை தான் சசிகலா பார்க்க முடியுமே தவிர இந்த சிவில் வாருக்கு, இந்த சிவிலியன் ஸ்டேட்டஸ்க்கு, இந்த சமுதாய வாழ்க்கைக்கு அவங்க எல்லாம் வந்து லாயக்கு இல்லை சசிகலா. ஒன்மேன் ஆர்மியா திமுக இருக்க வைப்பீங்க? ஒன்மேன் ஆர்மி, பலமேன் ஆர்மி திமுக சார். ஒரு கட்சி, அதற்கு ஒரு எதிர்கட்சி, 2 பக்கமுமே இருக்கணும். அப்பதான் டிமாண்ட் இருக்கும், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஒரே கட்சி இருக்கிறதுனால அடிமையாக தானே இருக்க போறோம் சார். எல்லாரும் 40 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க கிளாஸ்ல, எல்லாம் நல்லா படிக்கிறான் அப்படின்னா வாத்தியாரே தேவையில்லை சார். அதுதான் கேட்கிறேன். என்ன வாத்தியார் எல்லாம் படிக்கிறாங்க, நீங்க எதிர்பார்க்கறீங்களா? எல்லாருமே நல்லவர்கள், எல்லாருமே நல்லா படிக்கிறோம் சார். எல்லாமே கரெக்டா நடக்குது, எல்லாம் சிறந்த முறையில போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது இங்க? என்ன தவறு நடக்குது? எந்த தவறு நடக்கலையே. அப்ப தவறு நடந்தாதானே இவன் தட்டி கேட்கணும். இவன் என்ன சொல்லுவான்? எதிர்கட்சியில் உங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவா இருக்குன்னா பிஜேபி எதிர்க்கணும். ஆமா, கண்டிப்பா. அந்த ஒரு தகுதி இருந்தா மட்டுமே போதும். தலையாய் தகுதியே அதான், தலையாய் தகுதியே. இன்னைக்கு வந்து பிஜேபி காரன் எவ்வளவோ அலும்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஒவ்வொரு அரசிலையும் புகுந்து கொண்டு எப்படியெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஆட்டி படைக்கிறார்கள். ஒண்ணுமில்ல, நம்முடைய கவர்னர் வச்சுக்கோங்க, கண்கூடாக தெரிகிறது எப்படியெல்லாம் வந்து பிஜேபி வந்து கவர்னர் வந்து ஆட்டி படைக்குது. கேரளாவுடைய கல்வி சட்டங்களே நாசமாகி போய்விட்டன. தமிழகத்தினுடைய வைஸ் சான்சலர் இல்லாதனால, துணைவேந்தர்கள் இல்லாதனால எல்லா பாடசாலையும் வந்து செயலிழந்து கிடைக்கிறது. அதே மாதிரிதான் கர்நாடகால, அதே மாதிரிதான் வந்து வெஸ்ட் பெங்கால். இப்படி எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வந்து இந்த ஒன்றிய அரசினால் பாழ்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப அதை மீட்டெடுக்க வேண்டாமா? இன்னைக்கு பிஜேபி இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே. பெஹல்கால்மே என்ன சார் நடந்தது? 1,20,000 மிலிட்டரி மென் வந்து பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் எல்லாருமே இருக்காங்க. பார்டர்ல இருந்து பெஹல்காம் வர்றதுக்கு 240 கிலோமீட்டர். 10 பேர் வந்து எப்படி சார் சுடுவான்? இந்த 1.5 லட்சம் பேர் கூட்டிட்டு தாண்டி, 1.5 லட்சம் தாண்டி 240 கிலோமீட்டர் தாண்டி வந்து நீ யாருன்னு சுட்டி பேசிட்டு நீ போய் சொல்லுன்னு எல்லாம் உட்கார்ந்து நியாயம் பேசிட்டு தான் சுடுவானா? இதை நம்ப சொல்றீங்களா? இது எல்லாமே கேட்கறாங்கல்ல. எல்லாருமே இன்னைக்கு வந்து மக்கள் பொதுக்கூட்டங்கள்ல கேட்கறாங்க, வாட்ஸ்அப்ல கேட்கறாங்க, ஊடகத்துல கேட்கறாங்க, அரசோட பேட்டியிலேயே எல்லாமே கேட்கறாங்களே சார். நான் மட்டும் கேட்கலையே, எல்லாருமே. எப்படி இது நடந்தது? உனக்கு வந்து சண்டை போடணும்,
அதுக்கு ஒரு காரணம் வேண்டும். இதுதான் நடந்தது. அதனால் இப்படி அரசு நாடு பாழ்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரே நல்ல தலைவன் தளபதி ஸ்டாலின் தான். அவர் தான் இன்னைக்கு தட்டி கேட்டிருக்கிறாரு. ஒண்ணும் இல்லை சார், அன்னைக்கு மீட்டிங் நடக்குது, அமித்ஷா உட்கார்றாரு. எவ்வளவு கேவலம் பாருங்க. ஒரு எல்ஓபி லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் தமிழக சட்டமன்றத்தில் அந்த கூட்டம் முடியுது. இவரை இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே அனுமதிக்கல. அமித்ஷா ஒரு பாட்டு நடந்து போறாரு, அவருக்கு பின்னால் எல்லாருமே போறாங்க. அந்த மேடையில எடப்பாடி மட்டும் நின்று இருக்கிறார். கேவலம் இல்லையா? 5 ஆண்டு காலம் முதல் மந்திரியாக நீங்க தமிழகத்தை ஆட்சி செய்தவர், தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். என்ன மரியாதை நீ கொடுத்த? நீ கூட்டணி அறிவிச்ச அடுத்த நிமிஷமே உன்னை டிஷ்யூ பேப்பரா தூக்கி எரிஞ்சிட்டான். நீங்க சொல்ற பிரகாரம் பார்க்கும் பொழுது அப்ப அந்த கட்சி இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் இதை பார்த்துதான் சார் வெகுண்டு எழுத பாவமா கண்ணீர் வடிக்கிறார். அவர்கள் என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அவங்களை அழைக்கிறோம். முதல் நான் அழைப்பது என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களைத்தான், அதிமுக இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களைத்தான் நான் அழைக்கிறேன். அன்பிற்கினே தோழர்களே, எத்தனையோ ஆண்டுகளாக நீங்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். ஆனால் இனிமேல் அங்கு இருப்பது எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட இந்த சமுதாயத்திற்கு அவரால் எந்த பயனும் பிறக்கப் போவதில்லை. இன்னும் ஒன்று சொல்கிறேன், இன்னும் கோடிட்டு அழுத்தி சொல்வது என்றால், நீங்கள் இஸ்லாமியின் துரோகியாக செயல்படுகிற பிஜேபியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் தொடர்ந்து பயணித்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சாபம் விடுறீங்களா? இல்ல, சாபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள் சொல்றேன். அல்லாஹ்வின் சாபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். அதே போல இயேசு பிரான் எப்படியெல்லாம் தன்னுடைய இன்னுரையை இந்த உலகத்திற்காக, இந்த பாவிகளுக்காக நீர்த்தார். ஆனால் இன்று உங்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு எதிராக இந்த ஆட்சி நடத்தக்கூறுகள் பின்னாலேயா நீங்கள் போகிறீர்கள்? அது இயேசுவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும். பாவிகளை இயேசு ரட்சிப்பார். ஆனால் உங்களை போன்ற துரோகிகள் பின்னால் போயிடலாம், கண்டிப்பாக இயேசு ரட்சிக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். நான் திராவிட சமுதாயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்களுடைய பங்கு அப்படின்றது பெருசா இல்ல. காரணம், அவர்களுக்கு எதிர்ப்பும் பெருசா இல்லாத மாதிரி தானே இருக்கு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன காரணம்னா, அதுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்து ரொம்ப விவரமானவங்க, ரொம்ப புத்திசாலிய. 3% வேண்டான்ட்டாங்க, ரிசர்வேஷன் கொடுத்தோன்னு இஸ்லாமிய மட்டும்தான் வச்சிருக்கிறான். நம்மளையெல்லாம் ஏமாற்றி விட்டு நம்மளிடம் ஓட்டு வாங்கி ஜெயித்து பிஜேபிக்காக துணை போகக்கூடிய ஆட்சியை நீங்கள் எந்த காலத்திலும் நீங்கள் நம்பி விடாதீர்கள். அதை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் செய்து விடாதீர்கள். செய்தீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ஆகட்டும், கிறிஸ்துவராகிய நீங்கள் இயேசுவிற்கும் மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் இஸ்லாமிய சமுதாய செய்யாத எல்லா உதவிகளும் கூட, எல்லா பொறுப்புகளும் கூட, பல பதவிகளை கிறிஸ்துவ மக்களுக்காக இந்த அரசு செய்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டாம், பீட்டர் அல்போன்ஸ் கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த சிறுபான்மை ஆணையத்திலே இருந்தார். இது இறுதியராஜ் இருக்கிறார். அப்பா சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதே போல் அமைச்சராக இருக்கக்கூடிய கீதாஜியின் சிறுபான்மை கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவர் அதிகமான நீங்கள் பொறுப்புகள் எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்திருக்கிறது கொடுத்து அழகு பார்க்கிறார் அன்பிற்கினிய நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். அந்த நன்றி கடனுக்காக நீங்கள் அகில இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோழரலாம், இதை பாருங்கள், இதை பார்த்து திருந்துங்கள். மீண்டும் நீங்கள் கழகத்திற்காக நீங்கள் உழையுங்கள். மீண்டும் ஸ்டாலினுடைய ஆட்சி அரியணை ஏற வேண்டும் என்ற சபதத்தோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல திமுகவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம்னு நீங்க என்ன பாக்குறீங்க? இட்டுக்கட்டப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், இதைத்தான் பெருசா சொல்றான். மணல் எடுத்துட்டோம், மைன்ஸ் வெட்டிட்டோம். கணக்கு பாரு. அண்ணாமலை என்ன சொன்னாரு? டிஎம்கே ஃபைல்ஸ், டிஎம்கே நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே காணுமே. அப்ப ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டீங்கல்ல. இதைத்தான் ஊதி பெருசாக்குறாங்க. இந்த பெரிதுபடுத்தப்பட்ட இந்த ஊழல்கள் நம்பாதீர்கள் மட்டும்தான் சொல்றேன் நான். எல்லா தரப்பு மக்கள் இன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள். நீங்க டெய்லி பஸ்ல பாக்குறீங்க, அதிகப்படியான பெண்கள் போறாங்க. என்னுடைய ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 4 பெண்கள் வேலை செய்யறாங்க. அவங்களெல்லாம் மாசம் நான் 5000 ரூபாய் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி கொடுக்க வேண்டியது. அது இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த 5000 ரூபாயை பெரிய சேமிப்பாக சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிராமத்தில் இருந்து வரக்கூடிய என்னுடைய ஸ்டெனோ
டைப்பிஸ்ட், என்னுடைய குமாஸ்தா எல்லாம் 5 பேர் வருகிறார்கள். இலவசமாக பஸ்ஸுக்கு வந்து போகிறார்கள். அந்த பணத்தை தன்னுடைய சகோதரனுடைய படிப்பு செலவுக்கு இடுகிறார்கள், தன்னுடைய பெற்றோர்களுக்கான மருத்துவ செலவுக்கு செய்கிறார்கள். ஆனால் எத்தனை சந்தோஷமா வர்றாங்க தெரியுங்களா? அது இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இலவச பஸ் வந்து பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. per capita இன்கமையே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. கடந்த முறை பார்லிமெண்ட் தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு சீட்டுக்கள் வந்து கம்மியா கொடுத்தாங்கன்ற குற்றச்சாட்டு வச்சீங்க. ஆமாங்க, ஞாபகம் இருக்கு. ஆமாங்க. இப்ப வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல எப்படி திமுக வந்து அணுகும் இஸ்லாமிய கட்சிகளை, இஸ்லாமிய வேட்பாளர்கள் விஷயத்துல எப்படி அணுகும் நினைக்கிறீங்க? இது தலைமை பார்த்து முடிவெடுக்க வேண்டியது பணி. எங்களுக்கு வந்து சமுதாயத்திற்கு நாங்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயம் சந்தோஷமா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம். நாங்கள் வந்து பாதுகாப்பா, சீட்டே வேண்டாங்க, எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோம். நாங்க இந்த பாதுகாப்பு போதும். இந்த பாதுகாப்பு எங்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு மட்டுமே போதும். எங்களை வந்து எங்கோ உச்சத்துக்கு உயர்த்தி விடும். போதும் சார். உங்களுக்கு தெரியும், தாயாக, அதாவது இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடுறோம். எல்லா குழந்தைங்களும் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறாங்க. அதே அப்பான்னு தான் நாங்களும் கூப்பிடுறோம், நானும் கூப்பிடுறேன். அத்தாவுக்கு தெரியும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அத்தாவுக்கு தெரியும். நான் கேட்க வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. குறைந்தபட்ச ஒரு கோரிக்கை, இத்தனை பேர் ஒரு இஸ்லாமிய பிரதிநிதித்துவன்றது கொஞ்சம் கொடுக்கணுன்றது கூட இல்லையா சார்? கடந்த 1967, 70 எல்லாம் 26 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அந்நியமிக்க காயிதே மில்லத் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தார். இன்னைக்கு சுருங்கி போய் 3 பேர்ல நிற்கிறான். ஆச்சுங்களா? அதில் ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறது மட்டும் வந்து எங்கள் தலைவர்கிட்ட நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதே போல் இந்த நாசருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஏதாவது 2-3 போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையை மீண்டும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை வேற மாதிரி சொன்னீங்க, இப்ப வேற மாதிரி சொல்றீங்க. அத்தாக்கு தெரியும், அத்தாக்கு எப்ப என்ன செய்யணும் தெரியும். சரி, வக்ஃப் சட்டம் இயற்ற சொல்லி இந்த முஸ்லீம் சமுதாயம் சொன்னதா? பலஸ்தீனுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்க வேண்டிய இந்த முஸ்லீம் சமுதாயம் சொன்னதா? இல்லையா? அந்த அத்தா தானே செஞ்சாரு. அத்தா செஞ்சாரு இல்ல, கரெக்டா? ஸ்டாலின் அத்தா செய்வார். முஸ்லீம்களை முன்னேற்றத்தை முன்னெடுக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுகவே ஆட்சியில் இருக்கிறது, ஆட்சியை தொடர்றாங்க அப்படின்ற பட்சத்துல துணை முதல்வர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக உயர்த்தப்படுவார். நிறைய பேர் சொல்றாங்க கண்டிப்பா அவரை சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மிக குறுகிய காலத்தில் அரசியலுக்கு வந்து தன்னுடைய உழைப்பின் மூலம் பெரிய நிலைக்கு வந்தவர் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய நிர்வாக திறமை, அவருடைய பேச்சாற்றல், அவர்கள் அதிகாரிகள் அணுகும் முறை எல்லாருமே பார்த்து எல்லோருமே மெய்சிலிருக்க வருகிறது. எல்லா சீனியர் அமைச்சர்கள் கூட அவருடைய நிர்வாகத்திறமையை பாராட்டுகிறார்கள். அதே போல அவர் தன்னுடைய கொள்கை மூலம் திராவிட கழகத்தினுடைய கொள்கையை வந்து இன்றைய தினம் இந்தியா போல எடுத்து செல்லப்பட்டு சனாதன தர்மம் என்பதை நிலைநாட்டினார். எத்தனையோ பல சங்கடங்கள் வந்த போதும், வழக்குகள் தொடரப்பட்ட போதும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் அந்த நிலையிலே உறுதியாக நின்றார். இந்த உறுதி, இந்த உழைப்பு எல்லாமே கணக்கிட்டு பார்த்தால் வருங்காலத்தில் அவர் முதல் மந்திரியாக இருக்க எல்லா தகுதியும் இருக்கிறது என்று தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இனி முடிவு செய்ய வேண்டியது நம்மளுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தான். அவருடைய எல்லா பணிகளையும், கழகப் பணி, சமுதாய பணி, அரசு பணி எல்லாமே வந்து கோர்வைப்படுத்தி உங்களின் தோழன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற புத்தகத்தை நான் எழுதி வைக்கிறேன். அதை விரைவில் வெளியிடுவேன். இதற்கு முன்னாடி இன்னொரு புத்தகம் எழுதினீங்க, அதாவது கிள்ளி எறிந்த திமுக. சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க. அள்ளி கொடுத்த இஸ்லாமியர்களை கிள்ளி எறிந்த திமுக. இப்ப உங்களின் தோழன் உதயநிதி ஸ்டாலின். ஒரு வருஷத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் அவர்கள். அதாவது நாமெல்லாம் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதாவது எங்க அப்பா எங்க அண்ணன் என்னை பார்க்கலையே அப்படின்னு கோபத்தில் பேசக்கூடியவர்கள். நாங்கள் எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இப்படி பேசினா அப்படி வருவோம்னு எங்கள் பயம் எல்லாம் கிடையாது. நாங்கள் எந்த வேணுமோ பேசுவோம். கழகத்திற்கு எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் அது. கடந்த 75 ஆண்டு காலம் அந்த சுதந்திரத்தை நாங்கள் சுவாசித்து வருகிறோம். எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே போல முன்னே சொல்லபடி எங்களுடைய ஸ்டாலின் அத்தாவிடம் கேட்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய தோழன் உதயநிதி ஸ்டாலின் சண்டையிட எனக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையோடு நான் பேசுவேன். எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்த்தாலும் அடி கொடுத்தாலும் வாங்கிக்குவான், பதவி கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். இந்த சமுதாயத்திற்கு வேண்டி ஏதாவது செய்யுங்கள். இந்த சமுதாயத்தினுடைய தோழர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களை நம்பி இருக்கிறது மட்டுமல்லாமல்
எல்லா வாக்குகளையும் கிட்டத்தட்ட 90% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அளித்திருக்கிறார்கள். அதை எண்ணி பாருங்கள். அந்த ஒரே கோரிக்கை தான், எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுங்கள், வீதாச்சார அடிப்படையை எங்களுக்கு கொடுங்கள், எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கும் அடையாளம் கொடுங்கள், எங்களுக்கு விலாசத்தை கொடுங்கள், எங்களுடைய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு கூட்டி கொடுங்கள். நாங்கள் மிகவும் கீழ்த்தட்டில் இருக்கிறோம். சச்சார் கமிட்டியை போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை விட மிக கேவலமான சமுதாயமாக இன்றைய தினம் இந்தியாவிலே இருக்கிறது என்றால் அது முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுதான். அதை எண்ணி பாருங்கள், எங்களை தூக்கி விடுங்கள் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. ஒரே நம்பிக்கை ஸ்டாலின் தான். அவ்வளவுதான். நீங்க வசிக்கக்கூடிய இந்த கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி எந்த கள நிலவரம், எப்படி போகும், வரக்கூடிய எலெக்ஷன்ல எந்த மாதிரி முடிவு வெளியாகும்? கிளீன் ஸ்வீப் சார், கிளீன் ஸ்வீப். 2 தொகுதி போன தடவை கோவை மாவட்டத்தில் இருந்து 2 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசு பொறுப்புகளுடைய மேயர் ஆகட்டும், கோவை மேயரு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடல்நலப்பேட்டை போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய நகரமன்ற தலைவர்களால் மிக சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார்கள். மக்கள் பணியை எடுத்து செய்கிறதுல மிகச்சிறந்த முறையில் செஞ்சு வர்றார்கள். தெருவிளக்கு வசதி, சாலை வசதி, கழிப்பிட வசதி, எல்லா வசதிகளும் அந்த மக்களுக்கு அன்றாடம் போய் சேர்ந்து விடுகிறது. அதனால் மிக நல்ல பெயரை இந்த அரசுக்கு தோழர்களாக வாங்கி கொடுக்கிறார்கள். இது பேசும். இது கண்டிப்பாக இந்த கழக அரசு வெற்றி பெற உதவும், கண்டிப்பாக உதவும். அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உடுமலையைச் சேர்ந்த மத்தீன் அவர்களும், நகரமன்ற தலைவர் மத்தீன் அவர்கள், அதே போல் பொள்ளாச்சியை சேர்ந்த சியாமலா அவர்கள், இவர்களெல்லாம் மிக சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார் நகரப்பணியை. நான் வால்பாறை வழக்கறிஞர் சங்கத்தோடு தலைவராக பணியாற்றி வருகிறேன். எனக்கு சேர்ந்தது தான் பொள்ளாச்சி சார்பு நீதிமன்றம். அதற்கான கட்டிடப் பணிகள்லாம் முடிவெற்று புதிய நீதிமன்ற கட்டடம் மிகப்பெரிய அளவில் பொள்ளாச்சியிலே விரைவில் துவக்கப்பட இருக்கிறது. இது போன்ற பல நல்ல திட்டங்கள், கோவையிலே இருக்கக்கூடிய புதிய பஸ் நிலையம், பொள்ளாச்சி சாலையிலே, கோவை சாலையிலே பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய புதிய நீதிமன்ற கட்டடம், புதிய மருத்துவமனை, இப்படி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பொள்ளாச்சியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இதெல்லாம் வருகிற 26 தேதியில் எதிரொலிக்கும். அந்த எதிரொலி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமையும் கூடிய வகையில் அமையும். அதே போல் செந்தில் பாலாஜியில் கூட போன மாதம் அந்த ரம்ஜான் பண்டிகையின் போது கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஒவ்வொரு இமாமுக்கும் கொடுத்து நிதி உதவி கொடுத்தார்கள். ரம்ஜான் கிஃப்டை செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கொடுத்திருப்பார். கோவையில் அழைத்து எல்லா இமாமுகளுக்கும் முகத்தின், அதாவது பள்ளிவாசல் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கெல்லாம் 5000 ரூபாய், தலா 5000 எல்லாருக்கும் வழங்கினார்கள். அதெல்லாம் இன்றைய வருகிற தேர்தலிலே அவர்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அது பேசும் என்று நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வரக்கூடிய எலெக்ஷனில் முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட போறீங்க? ஆமாம், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முன்னாடி நம்ம இப்படி பேசிட்டோம், இந்த மாதிரி நிறைய தாக்கி பேசிட்டோம், எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிட்டோம், இந்த ஒரு மனக்கசப்பு இருக்கும்ல திமுகவுக்கு? இருக்கலாம். அதை எப்படி எதிர்கொள்வீங்க? நான் என்னுடைய பணியை செஞ்சுட்டே இருப்பேன். நல்ல அரசு அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பணியை செய்வேன். இல்ல, உங்களை ஏத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்குதுங்களா உங்களுக்கு? அதான் ஏத்துக்குவார்ல, ஸ்டாலின் தான் ஏத்துக்குவார்ல. சரி, நான் தனி மனிதன் இல்லை, எனக்கு நான் பல அமைப்புகள் இருக்கிறேன். என்னோட இருக்க தோழர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருக்கலாம். அவர்களாம் இணைந்து சென்று நான் தளபதியை சந்திப்பேன். கடந்த காலங்கள் பணிகளை பற்றியும் சொல்வேன், நான் எழுதியை பற்றியும் சொல்வேன், இனி என்ன செய்ய போகிறேன் என்பதை பற்றியும் நான் உறக்க சொல்வேன். என்னுடைய ஸ்டாலின் அத்தாவிடம் கண்டிப்பாக அவரை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மிக்க நன்றி சார். உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.